சண்டே ஸ்பெஷலுக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வந்து ஆதிய நேர்லயே பார்த்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தமிழ் வந்து கிளம்பி இவங்க கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. பாரதி கூட வந்து கோயிலுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்காவது வந்து நம்ம அப்பாவை பார்த்துருவோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பாரதி வந்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், இன்றைக்கி எப்படியாவது வந்து உங்கள் அப்பா வந்து கோயிலுக்கு வந்து தான் ஆகணும். அவர் வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றது வழக்கம் எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக என் கணிப்பு சரியாக இருந்தால் இன்றைக்கி அவர் கோயிலுக்கு வருவார், நம்ம அவரை பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அப்பா நம்ம கூட பேசுவாராம்மா, எதுக்குமா இப்போ வந்து அப்பா நம்மளை பிரிஞ்சிருக்காரு ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், கண்டிப்பாக பார்த்தா பேசுவார், அவர்கிட்ட பேசி எப்படியாவது வந்து அவரை வீட்டுக்கு கூட்டு போக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எப்படியாவது வந்து அப்பா கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, படிப்பில் வந்து எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, ரொம்ப கவலையாகவே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதடி, உன் வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணமும் நான் தான், என்னால் தான் வந்து இப்போ உங்கள் அப்பா வந்து உன்னையும் வெறுத்துட்டாரு, உன்னையும் பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து அவங்க பேசிக்கிட்டே வந்து கோயிலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கோயிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து ஆதி வந்து தான் இந்த வழியாக தானே வரணும், ஆதி வந்தால் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதி வந்து கோயிலில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஐயரை கூப்பிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த குளம் மாதிரி இருக்குது, அந்த கரையில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம், அதாவது படைப்பாங்கள்ல, அதெல்லாம் படைச்சி அவனுக்குள்ளே வந்து ஐயர் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு சாரதாம்மா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து என்னம்மா அப்பா இனிமேல் ஆளை காணோம், வரமாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாத தமிழ், கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வருவார், அதனால தான் வந்து நான் வாசல்கிட்டே உட்காந்துருக்கேன், எப்படி வந்தாலும் இந்த வழியாக தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ இங்கேயே இரு, அப்பா வந்தால் பிடிச்சி வச்சிரு, நான் உள்ளே போய் அப்பா எங்கேயாவது இருக்காரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து பாரதி வந்து அனுப்பி வைக்காங்க. நம்ம பாரதி வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து உள்ளே எங்கேயாவது வந்து ஆதி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு தூரத்தில் வந்து ஆதி மாதிரி தெரியுது, குளத்துக்கரை, அதாவது அந்த குளத்தோட கரையில். உடனே எங்கே அப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்காங்க. ஆதி தான் உட்காந்து அந்த இடத்துல வந்து ஐயர் பக்கத்தில் உட்காந்து அந்த செய்ய வேண்டியது சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே தமிழுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. ஆதியப்பா இங்கே தான் இருக்காரா, நான் ஆதியப்பாவை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடி வராங்க. ஓடி வந்து பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா அம்மா நான் வந்து ஆதியப்பாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, எங்கே பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ஆமாம்மா அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குல்ல, தெப்ப குளம், அந்த கரையில் தாம்மா வந்து அப்பா உட்காந்துருந்தாரு, இப்போ தாம்மா பார்த்தேன், வேஷ்டியெல்லாம் கட்டியிருக்காரு, வெள்ளை கலர் துண்டெல்லாம் போட்டிருந்தாருமா, நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாடி வேமா போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி தமிழ் 2 பேருமே கிளம்பி வராங்க. அங்கிட்டு பார்த்தா ஆதி அதுக்குள்ளே வந்து அந்த செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாரு. செஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் அந்த இடத்துல வந்து கரெக்டாக போகிறாரு. இங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம தமிழும் பாரதியும் அந்த தெப்பக்குளத்துக்கு வந்து வராங்க. வந்தவொடனே வந்து நம்ம பாரதி வந்து கேட்காங்க, எங்கடி பார்த்த, ஆளவே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இங்கே தான்மா பார்த்தேன், இங்கனக்குள்ளே தான்மா உட்காந்துருந்தாரு, வெள்ளை வேஷ்டி கூட கட்டியிருந்தாருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இங்கே தான் பார்த்தேன்னா ஆளை காணுமேடி, ஐயோ நம்ம வந்து தவற விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்த்தா ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெள்ளை கலர் வேஷ்டியில். அம்மா அம்மா அந்த இருக்கார் பாருமா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. அவர் வந்து அந்த பக்கம் திரும்பி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஆதி கிடையாது, அவர் வந்து வேற ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு தயங்கி வந்து நம்ம பாரதி வந்து ஆதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. டக்குன்னு திரும்பிட்டு, என்னையா கூப்பிட்டீங்க, நான் ஆதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, ஐயோ சாரிங்க நான் வந்து தப்பாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. எங்கடி போனார் உங்கள் அப்பா, இப்போ வந்து உங்கள் அப்பாவை தவற விட்டோமே, நேரடியாக பார்த்தும் அவரை வந்து நம்ம வந்து பேச முடியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி வா, நம்ம இங்கே தான் இருந்தாருன்னா ரொம்ப தூரம் எங்கேயுமே போயிருக்க மாட்டார், நம்ம போய் இந்த கோயிலெல்லாம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வலை வீசி கோயில் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல, அவர் வந்து கோயிலை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.